ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக 1330 குரலிலே 362வது குரலை காண்க இருக்கின்றோம். நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு அழகாக உணர்த்த இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவதுரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையை விரும்ப வேண்டும். அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும். நாங்கள் ஒரு பொருள் மீது ஆசைப்படுகின்ற பொழுது நாங்கள் துன்பத்திலே உழன்று கொண்டிருப்போம். அந்த நிலை இல்லாமல் இனிமேல் பிறக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனை, இனிமேல் நமக்கு இன்னொரு பிறப்பு வேண்டாம் என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வரும். ஆகவே அதை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எதை செய்ய வேண்டும்? அவா அற்ற நிலையை விரும்ப வேண்டும். அதாவது பிற பொருளின் மீது பற்றுக்களை நாங்கள் துறந்து விட வேண்டும், பேராசைகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் என்ற பொருளுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அவருடைய உரையை பார்ப்போமாக இருந்தால், விரும்புவதனால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகின்ற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும். நாங்கள் துன்பங்கள் இல்லாமல் ஆசைகளை குறைக்காமல் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். ஆகவே நாங்கள் ஆசைகளை ஒழிக்கக்கூடியவர்களாக, ஆசைகள் அந்த மற்ற பொருள்களில் பற்றற்றவர்களாக, பேராசை கொள்வர்களாக இருப்போமாக இருந்தால்தான் நாங்கள் இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையின் வாழ முடியும். அவ்வாறு இல்லை என்றால் ஏன் பிறந்தோம் என்ற ஒரு சலிப்புத்தன்மை எங்களுக்குள்ளே வந்து சேரும். ஆகவே நாங்கள் விரும்புவதனால் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகின்ற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் என்ற குரலுக்காக சற்று வித்தியாசமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பிறவாமையை எப்போது விரும்புகின்றோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும். ஆசையற்று இருப்பதை விரும்பும் போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும். பிறவாமையை எப்போது நம்ம விரும்புகின்றோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும். ஆசையற்று இருப்பதை விரும்பும் போதுதான் அந்த நிலை நமக்கு வரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் இனிமேல் பிறக்கக்கூடாது, இதுவே போதும் என்று எப்போது நாங்கள் நினைக்கின்றோமோ அப்போதுதான் நாங்கள் அந்த ஆசைகளிலிருந்து விடுபடக்கூடிய நிலைமை நமக்கு வந்து சேரும். ஆகவே நாங்கள் பற்றுக்களை, பேராசைகளை திறந்து விடுவோமாக இருந்தால்தான் எங்களுக்கு அந்த நிலை வந்து சேரும் என்பதாக சாலமன் பாப்பா உரை அமைந்திருக்கின்றது. பிறவாமையை எப்போது விரும்புகின்றோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும். ஆசையற்று இருப்பதை விரும்பும் போதுதான் அந்த நிலை நமக்கு வரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு உரைகளாகவும் நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த 3 குரலையும் பார்க்கின்ற உரைகளையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பேராசை கொள்ளாதவர்களாக, நாங்கள் ஆசை அடக்கக்கூடியவர்களாக, அதன் மீது பற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சுமூகமான நல்லொரு வாழ்க்கையாக அமையும். நாங்கள் பேராசை கொண்டவர்களாக, அவா கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய மனதிலே ஏன் பிறந்தோம், இனிமேல் பிறக்கக்கூடாது என்ற நிலை எங்களுக்கு வந்து சேரும் என்பதாக இன்றைய குரல் அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.